ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனையையும் முழுமையாக தெரிந்து கொண்டேன். உன்னுடைய விதி ஏன் இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய விதிகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் என் கையிலேயே உள்ளது, என் வசமே உள்ளது. நிச்சயமாகவே நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு மாற்றங்களானது நிகழப் போகிறது. நிறைய நேரத்தில் நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏண்டா நாம் வாழ்கிறோம், இதற்காக நாம் வாழ்கிறோம், எந்த ஒரு விஷயத்திற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று தெரியாமல் நீ தத்தளித்திருக்கிறாய். அதாவது ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கையில் சில விஷயத்திற்காக போராடுவார்கள். ஆனால் நீ எதற்காக போராடுகிறாய் என்று தெரியாமலேயே போராடுகிறாய். ஒரு விஷயத்திற்காக போராடினால் அது வெற்றிகரமாக அமைந்தது என்றால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ எதை நோக்கி செய்கிறாயோ அந்த விஷயம் அப்படியே எதிர்மாறாக அமையும் பொழுது எந்த ஒரு விஷயத்திற்காக போராடுகிறோம் என்று தெரியாமல் போகிறது. உன்னுடைய மனநிலைமைகள் அனைத்தும் எனக்கு புரியும் தங்கமே. நிறைய துரோகிகள், நிறைய எதிரிகள் எல்லோரும் உன்னை சூழ்ந்து உன்னை மிகப்பெரிய அளவில் கஷ்டம் என்ற ஒன்றை படுத்தி விட்டார்கள். இவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்பது மட்டுமே உனக்கு எண்ணம். உனக்கு இப்பொழுது தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் சமீபமாக ஒரு பிரச்சனை நம்மளை துரத்தி கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப்போகிறோம்? நாம் எப்படி இந்த பிரச்சனையில் இருந்து நாம் தப்பிக்க போகிறோம்? நல்ல வழியை நாம் சந்திக்க போகிறோம் என்று நினைக்கிறாய். நீ கவலைப்படுவது போல அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உடனுக்குடனே நீங்கும் என்பதை நான் தீர்மானமாக சொல்கிறேன். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவது அல்ல. அது மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், மற்ற எதுவாக இருந்தாலும் சரிதான். காலம் முழுக்க ஒரு பொருள் நமக்கு வேண்டும், நம்மிடம் இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் திடீரென்று அந்த பொருள் உடைந்து விடுகிறது. சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து விடுகிறது. இப்படிதான் இருக்கிறது. இதில் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிலையானதாக இருக்கும்? இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டு இருக்கும் கஷ்டங்கள் ஆனது கூடிய விரைவிலேயே முடிவுக்கு வரும். நீ எதிர்பார்க்காத நல்ல ஒரு செய்தியோ உனக்கு கிடைக்கும். நீ கேட்கிறாய் அல்லவா, வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று. அந்த நல்லதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. நிறைய நேரத்தில் நிறைய கஷ்டங்கள் உன்னுடைய மனக்குழப்பத்தையும் மனபாரத்தையும் நீக்க நான் இருக்கிறேன். தெரியாமல் சில விஷயத்தை சிலரிடம் சொல்லி அவர்கள் அதை வைத்து உன்னை பலவிதத்தில் அசிங்கப்படுத்தினார்கள். அதாவது உறவுகள் தானே, நண்பர்கள் தானே என்று சில விஷயத்தை ஒரு சின்ன பிள்ளைத்தனமாகவோ இல்லை நமக்கு யாருமே இல்லை இவர்களிடமாவது சொல்லி கொஞ்சமாவது மனதை சரி செய்து கொள்வோம் என்று நீ செய்த சில விஷயங்கள் உனக்கே அப்படியே எதிராக திரும்பிவிட்டது. எப்ப பார்த்தாலும் சிலரிடம் சொன்ன விஷயங்கள் எப்படி ஆகிவிட்டது என்றால், ஏதாவது ஒரு சண்டைகள் வந்தது என்றால் அது அப்படியே உன்னையே அவர்கள் திருப்பி பேச ஆரம்பித்து விட்டார்கள். காலம் முழுக்க உனக்கு கஷ்டங்கள், காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களாகவே இருக்கும் என்று உன்னை நினைக்க வைத்து விட்டார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்கிறேன், மற்றவர்கள் மனிதர்கள் உன்னை சொல்கிறார்கள் அல்லவா, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை தேராது, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான், இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு எல்லோருக்கும் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையும் தலை நிமிரும். அப்பொழுது அவர்களுடைய தலையோ கீழே தொங்கும். ஏன் தெரியுமா? ஒருவனை எப்பொழுதும் அசிங்கமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் திடீரென்று முன்னேறுகிறார்கள் என்று வைத்துக்கொள். அந்த வெட்கத்தில் அவர்கள் தலை குனிய வேண்டியது இருக்கும் தானே. அந்த பிள்ளையே யோசி. உனக்காக நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறேன்.
அதே மாதிரியே இனி வரும் காலகட்டங்களும் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்வேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கவலையோ கண்ணீரையோ சிந்த வைக்க மாட்டேன். நிறைய பேருக்கு உதவியாகவும் தன்னுடைய கடமையை சரிவர செய்த இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் சரிவர நான் என் கடமைகளை செய்வேன். பல நேரத்தில் அழுது புலம்பினார், எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட இங்கு ஆட்கள் இல்லையே என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், இங்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கவோ இல்லை நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லவோ இங்கு யாருக்கும் மனம் கிடையாது. ஆனால் தெய்வத்திற்கு எல்லோரும் ஒன்றுதான். கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீயே முன்னேறுவாய். யாருடைய தயவும் இல்லாமல் யாரும் உன்னை தூக்கிவிட வேண்டும், யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் செய்ய வேண்டும் அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்தான் யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. யாராக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பார்த்து வியக்கிற மாதிரியான விஷயத்தை நீயே செய்வாய். பொறுமையும் நம்பிக்கையும் என்றும் உனக்கு இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்கள் எதையும் பற்றி யோசிக்காதே, சிந்திக்காதே, கவலை கொள்ளாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாளாகவும் ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த நாளாகவும் நானும் அமைத்து தருவேன். தேடிக்கொண்டு இருக்கும் ஒன்றுமே நமக்கு கிடைக்கவில்லையே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே துளைத்து விட்டோமே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் துளைப்பது என்பது எதுவும் அல்ல, சந்தோஷம் என்பதுதான் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் நீ துளைத்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் துளைப்பதற்கு என்ன உள்ளது? இனி எல்லாமே உன்னுடைய வாழ்வில் திருப்திகள் மட்டுமே, ஐஸ்வர்யங்கள் மட்டுமே, தன தானியங்கள் செல்வங்கள் என்று ஒவ்வொன்றாக உனக்கு கிடைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு அற்புதமாகவே அமைத்து கொடுத்து கொண்டு உன்னோடு நான் இருப்பேன். கூடிய சீக்கிரமாக எல்லாமே சரியாகும், நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக சிறந்த பிள்ளைதான். நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகமும் நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் துணையாகவே இருப்பேன். இதுவரைக்கும் கண்ட அனைத்து விஷயங்களையும் மறக்கும் அளவுக்கு சந்தோஷம் வரும். தைரியமாக இரு. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த நாளாக அமைத்து சந்தோஷம் என்ற ஒன்றை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.